அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 78லேருந்து பயணிச்சிருக்கேன். எல்லா எங்கள் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவார். என்னென்னா ஒரு இப்போ கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது எங்கள் வீட்டில். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜிம் ஒன்று திறக்கிறோம். அப்போது ஒரு 2-3 கிலோ கேட்டேன், வரேன்னாங்க. இதோ 1 மாதம் எடுத்துட்டாங்க. அப்புறம் சரி கேப்டன் ஃபோன் பண்ணேன். அண்ணா இது மாதிரி உங்களை பார்க்கணும் என்ன அப்படின்னாரு. ஜிம் ஒன்று திறக்கணும். நான் வரேன் அப்படின்னா. எங்கே இருக்கீங்க என்ன? ஃபிலிம்ஸில் ஷூட்டிங்கில் இருக்கிறாங்க. நீ எதுக்கு அவ்வளோ தூரம் அலையிறாண்ணா? இல்லைண்ணே அங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லி போனேன். நான் போனது 11 மணி. எனக்கு டிஃபன் வாங்கி வர சொல்லி டிஃபன் வச்சுருக்காரு. முதல்ல சாப்பிடுங்கிறாரு. இல்லைண்ணே சாப்பிட்டேன். நீ சாப்பிடு முதல்ல அப்படின்றாரு. உட்காந்து அவராக பரிமாறுறாரு, சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னங்கிறாரு, ஜிம்மு திறக்க போகிறேன் எம்ஜிஆரில் வீட்டில் மாடியிலன்ட்டேன். என்னைக்குண்ணா? செகண்ட் சண்டே அப்படிங்கிறேன். நான் வந்துடுறேன் அப்படின்ட்டார். சரிலாம் ஓகே பேசிட்டு நான் சொன்னேன், இது மாதிரி விஜய் வராரு அப்படின்னா. அவர் சொன்னார், நான் எல்லா இடத்துலையும் இதை பதிவு பண்ணியிருக்கேன், இதில் விஜய் வராங்க, தம்பிக்கு மட்டும் பேனரை வை, போஸ்ட் அடி, எனக்கு அடிக்காது. இல்லை புதுசாக இருக்குது, இவர் வந்து என்ன வருவாரா வர மாட்டாரா அப்படின்னு. ஆனால் என்கிட்ட வருவார், சொல்லிட்டா வருவார் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ நான் போகும்போது மேக்கப் பண்ண கூப்பிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை செகண்ட் ஷூட்டிங் இருக்குது அவருக்கு, அதெல்லாம் வரமாட்டார் அப்படின்னா. என்னடா அது அப்படின்னு திருப்பி வந்தேன். என்னண்ணே நான் ஷூட்டிங் தான், நீங்கள் வரமாட்டீங்களா? ஆமாம் ஷூட்டிங் இருக்குது, நான் வரமாட்டேன்னு யார் சொன்னேன்? நீ சொன்னீங்கவா? அவர் பலான்னு அடிப்பார் எல்லாரையும். ஆனால் இல்லைண்ணே இல்லை நான் வரேன் தாங்க, கண்டிப்பாக வருவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டார். போயிட்டா விஜய் சார் 4 மணிக்கு வந்தார். 4:06 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் 4 மணிக்கு வந்துட்டார். விஜயகாந்த் சார் 6 ஆச்சு 6 ஆச்சு வரல. கூட்டம்னா எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து அந்த ரோடெலாம் தாண்டி கூட்டம், இந்த பக்கம் கூட்டம், வண்டிலாம் வர முடியாது. சரி என்னன்னா வரலன்னு யோசனை பண்ணிட்டே இருக்கேன். கார் வருதான்னு கேட்டுட்டு வரல. பார்த்தா பைக்கில் வந்து இறங்குறாரு. அதாவது ஒரு மாபெரும் தலைவன், நடிகர் சங்க தலைவர், ஒரு தலைவர். அவர் வந்து பைக்கில் இறங்கி ஓடி வரார். மேக்கப்லாம் போட்டுருக்காரு. போட்டு அந்த இது அவர் அந்த கட்சி ஸ்டைலாக வச்சுக்குவார்ல, போட்டு பத்த ஓடி வராரு. இன்னதாங்க ரெடியாச்சான்றாரு. ஆனால் ரெடி தானே. அவனை வந்து அவர் தான் ரிஃபன் கட் பண்ணுறது. அவனை ரிஃபன் கட் பண்ணார். கட் பண்ணி இந்த பக்கம் விஜய் சார், அப்புறம் ராமராஜன் சார், பாண்டியராஜ் சார் எல்லாம் வந்திருந்தாங்க. உள்ளே போனோடனே ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறது விஜய் சார். அப்படி தான் போட்டிருந்தேன் நான். ஆனால் விஜய் சார் அந்த ஃபோட்டோலாம் நான் காமிக்கிறேன். விஜய் சார் பண்ணுவார். அவர் எந்த தயக்கமும் இல்லாமல், ஏன் இது நான் பண்ண மாட்டேன், என்னென்னு ஏன் இது நான் எனக்கு தெரியாதா எனக்கு வேணேன், ஆனால் நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை பண்ணி அவரை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஏன்னா மனசில் எதுவுமே வச்சுக்காத, கபடம் இல்லாத ஒரு மாமனிதன் கேப்டன் விஜயகாந்த். ஏன்னா அவர் சிரிக்க பாருங்கள், அந்த சிரிப்பு யாருக்குமே கிடையாதுங்க. அதனால தாங்க கழுகு பறந்துச்சு. ஒரு மனிதன் இறக்கும்போது கழுகு எங்கேயாவது பறந்து பார்த்துருங்களா? நான் பார்த்தேன். அடுத்த ஆண்டு நினைவு நாளுக்கு அதே மாதிரி அந்த இடத்துல கழுகு பறந்துச்சுங்க. அப்போ எவ்வளோ பெரிய புண்ணியஸ்தனாக இருந்தால் அங்கே இருக்கணும். அவர் கூட நம்மலாம் இருந்தோம், நான்லாம் இருந்தேங்கிறது உண்மையிலேயே சத்தியமாக வாழ்நாள் பெரிய பெருமை கேப்டன் கூட இருந்தேங்கிறது.